மிதுன ராசி அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் முக்கியமான நிறைய விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்காரங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் கிரகங்களுடைய மாற்றத்தால் நல்ல பலன் கிடைக்குமா இல்லை தீமையான பலன்கள் கிடைக்குமா? கொஞ்ச நாளாகவே பண ரீதியாக கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான நற்பலன்கள்லாம் இந்த கிரக மாற்றங்கள் தரப்போகுது, என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணணும், என்ன மாதிரி விஷயத்தை எப்படியெல்லாம் கையாளணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவில் தெளிவுபடுத்த போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் மிதுன ராசிக்காரங்க அனைவருக்குமே ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சமயபுரத்து அம்மனை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சமயபுரத்து அம்மனுக்கு போற்றின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. கண்டிப்பாக அந்த அம்மன் உங்களுக்கு நல்ல வழிகளை காட்டுவாங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம். மிதுன ராசி பூ போல மனசு உடையவங்க, அறிவாளிங்க, பேச்சாற்றல் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதனாலேயே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு வந்தவங்களுக்கு அப்படின்னாலுமே இந்த மிதுன ராசிக்காரங்களை நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா இவங்க வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை டெய்லியும் கற்றுக்குறாங்க. அது எதன் மூலியமாக கற்றுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணாவது மனுஷங்க மூலியமாகவும் தன்னுடைய குடும்பத்தார் மூலியமாகவும் நிறைய கஷ்டங்களை பார்க்குறாங்க. இதன் மூலியமாகவே இவங்க மற்றவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லணுன்னா டக்குன்னு சொல்லிடுவாங்க. அது மற்றவங்களுக்கு பிடிக்காது. அடப்போப்பா இவனுக்கு என்ன வேலை, இவன் எப்போ பார்த்தாலும் இவன் வாழ்க்கையை பார்க்குறத விட்டுட்டு நம்ம வாழ்க்கையை பார்க்குறான், நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறான், இவன் இருக்கிற நிலைமையை பார்த்தா 4 பேர் இவனுக்கு காசு கொடுத்து உதவணும், ஆனால் இவன் போகிறவங்க வரவங்கெல்லாம் அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி ஏளனமாக பேசக்கூடிய விதத்தில் தான் நீங்கள் மற்றவங்களுடைய பார்வையில் இருக்கீங்க. உங்களுக்கு பேச்சாற்றல் அதிகமாக இருக்கும், புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும். இதனால் படிப்பில் கொடிக்கட்டு பரப்பீங்க. என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதெல்லாம் படித்து முடிச்சிருவீங்க. ஆனால் இதில் ஒரு மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படித்ததுக்கும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துக்கும் கொஞ்சமே சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு படித்த படிப்புக்கேற்ற வேலை செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஆனால் உங்கள் நேரமோ என்னமோ நீங்கள் படித்த படிப்புக்கும் நீங்கள் செய்கிற வேலைக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். மற்றபடி உங்களுக்கு நீங்கள் செய்கிற வேலை ஒவ்வொன்றுமே பிடிச்சதாக மட்டும்தான் இருக்கும். மற்றவங்க உங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியெல்லாம் ஒரு வேலை அப்படிங்கிறது உங்கள்கிட்ட நடக்கவே நடக்காது. மற்ற ராசிக்காரங்களும் மற்றவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, வீட்டில் ரொம்ப கஷ்டம், அதனால தான் எனக்கு பிடிக்காத வேலையை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி நிறைய பேர் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்குவாங்க. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நான் எனக்கு பிடிச்ச வேலை தான் செய்வேன், எனக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, அது பிடிச்ச மாதிரி நான் மாற்றிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மனப்பக்குவத்தில் எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்கிறவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரங்க. ஆனால் இவங்ககிட்டையும் ஒரு சில விஷயம்லாம் மாற்றிக்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ராசி சிம்பிளே பார்த்தீங்கன்னா 2 இருக்கும், அதாவது இரட்டை பிரிவுகள் இருப்பாங்க. அதே மாதிரி தாங்க இவங்களோட மைண்ட் செட்டும். ஒரு விஷயத்த பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவு எடுக்கிறதுல ரொம்ப லேட் காட்டுவாங்க. இப்போ ஒரு கடைக்கே போகிறேன்னா கூட போகலாமா சரி போகலாம் அப்படின்னு கிளம்புவாங்க. டக்குன்னு ஒரு மூடு இல்லை வேண்டாம், இப்போ சலுப்பாக இருக்குது, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயத்த மாற்றிக்குவாங்க. இதுதான் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மைனஸான பெரிய விஷயம். இதனாலேயே சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, நிறைய விஷயத்தில் இவங்க குழப்பம் அடைஞ்சி நிறைய சிக்கலை பார்த்துருவாங்க. மிதுன ராசிக்காரங்க எந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் உடையவங்களோ அந்தளவுக்கு பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஒருத்தங்கிட்ட இந்த டைமுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த டைமுக்கு அவங்களால போகவே முடியாது. இதனாலேயே இங்கே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் சரி, ஃபேமிலி சர்க்கிளையும் சரி, இவங்க அதிகமாக சண்டை இடக்கூடிய நிறைய பிரச்சனைகளை பார்ப்பாங்க. அமைதியானவங்க, பேச்சாற்றல் அதிகமாக இருக்கிறனால சுற்றி இருக்கவங்களை கவரக்கூடிய ஈர்ப்பு தன்மை இவங்க கிட்ட பேச்சின் மூலியமாகவே அதிகமாக இருக்கும். நல்லா படிப்பாங்க, மற்றவங்களும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு பேசிக்கான ஒரு மைண்டை வச்சுட்ருக்கக்கூடிய நபர்கள். இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கி நம்ம ஒரு 10 பேர்த்துக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இவங்கக்கிட்ட எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இருந்தாலுமே இவங்களை சுற்றி இருக்கவங்க இவங்கக்கிட்ட நல்லா பேசினாலுமே இவங்களை பற்றி மற்றவங்க கிட்ட தப்பாக சொல்லக்கூடிய நபர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. இவங்க ஒரு புதுசான விஷயம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யாருக்கிட்டே சொல்லாதீங்க, ஏன் உங்களுடைய குடும்பத்தார்கிட்டயே சொல்லாதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தொடங்கி முடித்து நல்லபடியாக முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் ராசி ரீதியாக பார்த்தா உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே உங்களை ஒரு பகடக்காயாக பயன்படுத்தக்கூடிய நபர்களாக இருக்காங்க. அவங்க பகடக்காய் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேவைக்கு மட்டும் பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் உங்களை கண்டுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நபர்கள் தான் உங்களை சுற்றி இருக்காங்க. நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க, நல்ல விஷயமா பண்ணுறீங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது ஒரு தடங்களாக கூட மாற அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் புதுசாக ஏதாவது விஷயம் தொடங்குறீங்க பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க வேண்டாம். தோல்வியாக இருந்தாலும் சரி, வெற்றியாக இருந்தாலும் சரி, ஈஸியாக தாண்டி போகிறவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரங்க. எதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ண மாட்டாங்க, எதை நினச்சி ரொம்ப சந்தோஷமும் பட மாட்டாங்க. எல்லாமே லிமிட்டில் வச்சுக்குவாங்க. இவங்கக்கிட்ட கொஞ்சம் பழகிறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டாலுமே அதுக்கப்புறம் பழகிட்டிங்கன்னா லைஃப் லாங் நீங்களே வெறுத்துட்டு போனாலும் இந்த மிதுன ராசிக்காரங்க உங்களை வெறுக்க மாட்டாங்க. எப்போ ஒரு பேர் சொல்லி கால் பண்ணுறீங்களோ ஒரு 10 வருஷம் ஆனாலுமே உங்கள் பேரை கேட்டால் ஏய் நீ தானே அந்த 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 அவ தானே நீ அப்படின்னு சொல்லி நார்மலாக பேசக்கூடிய ஒரு பீப்புளாக தான் இந்த மிதுன ராசிக்காரங்க காணப்படுவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் கொஞ்ச நாளாகவே தாமதம், எது பண்ணாலும் தடையிலே முடியுது, எந்த நல்லதும் நடக்கலை. பணம் கைக்கு வருது, ஆனால் வந்த இடம் தெரிய மாட்டேங்குது. செலவுக்கு மேலே செலவு வந்துக்கிட்டே இருக்குது. மருத்துவ செலவு வருது, பிள்ளைங்க கல்வி செலவு வருது, தடை மேலே தடை வருது. வாழ்க்கையில் ஒன்றுமே நல்லதில்லை அப்படின்னு ரொம்ப வாடி வதங்கி வந்துட்டுருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு கிரகங்களுடைய மாற்றத்தால் என்ன மாதிரி பலன் கிடைக்கும்? ஆவணி மாதம் பக்கமாக வந்துருச்சு. இந்த ஆவணி மாதத்தில் நடக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத சேர்த்து தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் இந்த டைம் உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை மட்டும்தான் தரும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானை நினச்சி எல்தீபம் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு சுபிட்சம் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும். உங்களால் முடிஞ்ச யாருக்காவது ஒரு சாப்பாடு வாங்கி தரது, அன்னதானம் கொடுக்கறது, பசுமாட்டுக்கு வாழைப்பழம் தரது, இந்த மாதிரி விஷயத்த செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுவும் போக சொந்த தொழில் ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதில் பெரிய லாபம் கூட இந்த காலகட்டத்தில் வரும். வேலை தேடி கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. எல்லாமே நடக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகமான பலன்கள் அனைத்துமே கண்டிப்பாக நீங்கள் மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கக்கூடாது. யார்கிட்ட ஷேர் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்க யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்காதீங்க. ஏன்னா யோக பலன் அப்படிங்கிறது நம்ம கிரகங்களுடைய அமைப்பாலே கிடைக்க போகிறது. அதை மற்றவங்கக்கிட்ட சொன்னோன்னா கண்டிப்பாக அது பொறாமையாக மாறக்கூடிய ஒரு வகையில் அமைஞ்சிருங்க. அதனால் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன மாற்றங்களையும் கூட மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு முக்கியமாக ஜோதிட ரீதியாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கைக்கு வரவே வராது அப்படின்னு நினச்ச பணம் இப்போ உங்கள் கைக்கு வரும். பணப்புழக்கம் அதிகமாக இருக்க போகுது. மேலும் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்னெல்லாம் நடக்கவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே நன்மை தரக்கூடிய விஷயமாக நடந்து உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த காலகட்டம் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த யோக பலன் உங்களுக்கு நிறைய லாபத்தை கொடுக்கும். அந்த விஷயத்தை நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுங்க. அதாவது உங்களுக்கு இவ்வளவு பணம் வருது, இந்த மாதிரி புதிய முதலீடு செய்கிறேன், இவ்வளோ அமௌண்ட்டில் முதலீடு செய்கிறேன் அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக வெளியில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு திருஷ்டி பட்டு போயிடும் அப்படின்னே சொல்லலாம். அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புதிய யோக பலன்களை கண்டிப்பாக யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாங்க. உங்ககிட்ட காசு இருக்குன்னு தெரிஞ்சால் உடனே உங்களுக்கு, அதாவது உங்களை வேண்டான்னு ஒதுக்கி வச்சவங்க கூட உங்கள் கையில் பணம் இருக்குது அப்பாடி இப்போ இவங்ககிட்ட போய்
ஒட்டலாம். அப்படி ஒட்டிட்டோம்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட காசு வாங்கிக்கலாம். நம்ம தேவைக்கு பயன்படுத்திட்டு மறுபடியும் எப்பவும் போல் சண்டையை போட்டுட்டு விட்டுறலாம் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு வந்துடும். அதனால் நீங்கள் எப்பவும் போலவே இருங்க. உங்கள்கிட்ட பணம் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, உங்களை யார் தள்ளி வச்சு பார்த்தாங்களோ அவங்கக்கிட்ட லிமிட்டை வச்சுக்கோங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும், முன்னேற்றம் நன்மைகள் போன்ற விஷயங்களாக இருந்தாலும் மற்றவங்க கிட்ட முக்கியமாக நீங்கள் பகிர்ந்துக்காதீங்க. மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பொருளாதார நிலை இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி வெளியில் யாருக்கிட்டேயும் சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் வளரவே கூடாது, நீங்கள் இப்படியே இருக்கணும், எதுக்கும் உதவக்கூடாது, உங்களுக்கு எந்த நன்மையும் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் உங்களை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கவங்க கிட்ட நீங்கள் உங்களுடைய நிலையெல்லாம் சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பண்ண நிறைய முயற்சிகளை செய்வாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் யாருக்கிட்டேயும் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாதீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தில் ரொம்ப நாளாக இருந்துட்டு வந்த சண்டை ஒன்று இப்போ நல்ல ஒரு சூழ்நிலைக்கு அதுவும் முடிவுக்கும் வரும். இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்க போகிறீங்க. உங்கள் குடும்பம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்குதோ அந்தளவுக்கு நீங்களும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்து நிம்மதியான தூக்கத்தை இந்த காலகட்டத்தில் பார்ப்பீங்க. இவ்வளோ நாள் நிம்மதியான தூக்கம் அப்படின்னா என்ன, நிம்மதினா என்ன அப்படின்னு கேள்விக்குறியாகவே உங்கள் வாழ்க்கையில் இருந்துகிட்ருக்கோம். இதுக்கு மேலே அந்த கேள்விக்குறிக்கு விடைகள் எல்லாமே கண்டிப்பாக இந்த கிரகங்களுடைய மாற்றத்தால் இருக்க போகுது. அதனால் கவலையே படாதீங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த விஷயத்த 4வது நபர் 3வது நபர் போன்ற யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. ஏன்னா அது உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியை கெடுத்துரும். அதனால் உங்கள் வீட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதோ அது 4 செவத்துக்குள்ளே மட்டும் வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரொம்ப ரகசியமாக வைக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எதிர்கால சிந்தனை. நான் எதிர்காலத்தில் இதை பண்ண போகிறேன், அது பண்ண போகிறேன், இந்த பிளான் வச்சுருக்கேன், புதிய தொழில் தொடங்க போகிறேன், புதுசாக ஒரு விஷயம் பண்ண போகிறேன், இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிளான் வச்சுருக்கீங்களா, அதை வந்து கண்டிப்பாக குடும்பத்துலேயும் சரி, உறவினர்களையும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சரி யாருக்கிட்டையுமே பகிராதீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு இப்போ தான் யோக பலன்கள் காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு மேலே போகும்போது தவிர நீங்கள் மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணி அவங்க வந்து உங்களுக்கு கெட்ட விதமாக எல்லாத்தையும் தடுத்துற மாதிரி ஒரு அமைப்பு அமைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன யோக பலனாக இருந்தாலும் அது மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது. என்னடாப்பா நம்ம எப்போ பார்த்தாலும் வாடகை வீட்லேயே இருக்கிறோமே, என்றைக்கு தான் நம்மளுக்குன்னு ஒரு சொந்த வீடு வரணும், அது அட்லீஸ்ட் ஒரு நிலமாவது வாங்குவோமா, புதுசாக கார் வாங்குவோமா, புதுசாக வண்டியாவது வாங்குவோமா அப்படின்னு நிறைய நாள் யோசிச்சுட்டு வந்தக்கூடிய மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதையெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் சொத்து பத்து வாங்கணும் அப்படின்னு பல நாள் பிளான் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அந்த நிலையில் உங்களுக்கு நல்ல விதமான மாற்றம் கிடைக்க போகுது. மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கவங்க கிட்ட நான் அதை வாங்க போகிறேன், இதை வாங்க போகிறேன், வண்டி வாங்க போகிறேன், லோன் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ உங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ சொல்ல வேண்டாம். நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த காரியம் அப்படிங்கிறது நடக்கிறதுல ஏதாச்சும் ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்கும். சுற்றி இருக்கவங்க எல்லாருமே உங்களுக்கு எதிர்மறையாகத்தான் செயல்படுவாங்க. அதனால் பார்த்து கவனமாக இருங்க. சொல்லப்போனால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு விதமான பலவீனம் இருந்துட்டு தாங்க இருக்குது. அதே மாதிரி இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பலவீனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்களை நினச்சி ரொம்பவே பயந்துக்குவாங்க. வெளியில் பார்க்க ரொம்ப தைரியசாலியாக இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு மட்டும் மனசுலேயே ரொம்ப பயப்பட்டு தான் அந்த விஷயங்களை செய்வாங்களாம். மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய பலவீனத்தையோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பயத்தையோ யாருக்கிட்டையும் பலவீனமாக காட்டிக்காதீங்க. உங்களுக்கு என்ன வரும் என்ன வராது அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. என்னால் எல்லாமே முடியும், நான் எல்லாமே செய்வேன் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைங்க. ஏன்னா உங்களை யாரும் ஏளனமாக நினச்சிடக்கூடாது. அதுக்காக மட்டும்தான் நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்ககிட்ட நல்லவங்க மாதிரி உங்ககிட்ட நல்ல விதமாக பேசிட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு சரியான நேரம் வரும்போது உங்களுக்கு ஒரு எதிரியாக மாதிரி உங்களுக்கு கெட்ட விஷயங்களை செய்ய தொடங்கிடுவாங்க. அதனால தான் உங்களுடைய வீக்னஸ் பாயிண்ட்டை கண்டிப்பாக யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களை பொதுவாகவே தர்மபுக்கள் அப்படின்னே சொல்லலாம். யார் வந்து எந்த நேரத்தில் என்ன மாதிரியான உதவி கேட்டாலுமே ஓடி போய் உடனே உதவி செய்யக்கூடிய நபர்களாகத்தான் இவங்க இருப்பாங்க. இவங்க எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்கிறாங்களோ அந்தளவுக்கு இவங்களை சுற்றி இருக்கவங்க கண்டுக்க மாட்டாங்க. இவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது இவங்க பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அதை திரும்பி கூட பார்க்க வேண்டாங்க. உனக்கு ஏன் இப்படி பிரச்சனை வருது, ஏன் என்ன காரணம், ஏன் சோகமாக இருக்குது அப்படின்னு கேட்கக்கூட நாதி இல்லாமல் தனி மரமாக இவங்க நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இவங்க அதிகமாக பார்த்துருப்பாங்க. அப்படி இருந்துமே அந்தந்த சூழ்நிலைக்கேற்ப யாராவது நம்மக்கிட்ட வந்து உதவி கேட்டால் உடனே செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் படைத்தவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரங்க.
செய்யக்கூடிய சின்ன சின்ன திறமையால் உங்களுக்கு கிடைக்க போகிற பெரிய மாற்றத்தையும் பாராட்டையும் மற்றவங்க கிட்ட கண்டிப்பாக நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா, எந்த விஷயத்தில் அவன் மாட்டுவான், எப்படி அவனை கவிழ்ப்புறது அப்படிங்கிறத ஒரு விஷயங்களை அவங்க ஞாபகத்தை வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்களும் நடக்குதோ அதை எப்படி தடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் உங்களை சுற்றி இருக்கவங்க இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு சின்னதாக ஒரு நல்ல விஷயம் கிடைச்சாலுமே, முன்னேற்றம் தரக்கூடிய விஷயமா இருந்தாலுமே கண்டிப்பாக யாருக்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிறது தான் நல்லது. அது மட்டும் இல்லாமல், என்னடா வாழ்க்கை, எப்படா இதுக்கு மேலேயாவது நம்ம காலகட்டம் மாறுமா, நம்ம வாழ்க்கை மாறுமா, நம்ம கஷ்டம் தீருமா, நிம்மதி கிடைக்குமா அப்படின்னு நினச்சிட்டு வந்த ஒவ்வொரு மிதுன ராசிக்காரங்களுக்கும் கோச்சார கிரகங்களின் சாஞ்சாரத்தின்படி உங்களுக்கு நல்ல நல்ல பலன்கள் கிடைக்கும். சொத்து வாங்குவீங்க, வண்டி வாங்குவீங்க, வீடில் இவ்வளோ நாள் வாடகை வீட்டில் இருந்துட்டு இருந்தேன்னு வருத்தப்பட்டு வந்தவங்களுக்கு சொந்த நிலம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். முக்கியமாக நீங்கள் என்ன மாதிரி விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு பிளானையும் கண்டிப்பாக யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது. உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராக இருந்தாலும் சரி, யாருக்கிட்டையுமே உங்களுக்கு நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் சொல்லாதீங்க. உங்கள் கைக்கு வரக்கூடிய சின்ன சின்ன யோக பலன்களையும் ஷேர் பண்ணிக்காதீங்க. அப்படி ஷேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகளும் தவற விடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. நீங்கள் படித்த படிப்புக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ன மாதிரியான சம்பளத்தில் வேலை தேடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே படிப்படியாக நடக்க போகுது. இன்னும் சொல்ல போகணுன்னா, உங்களுக்கு பல ஆண்டுகளாகவே கஷ்டத்தை மட்டும் பார்த்துட்டு வந்த உங்களுக்கு இதுக்கப்புறம் நல்ல 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 திருப்பு முனைகள்லாம் இந்த ஜூலை மாதம் கண்டிப்பாக கொடுக்கும். நம்பிக்கையோடு இருங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் மிதுன ராசிக்காரங்க யார், இவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும், எந்த கடவுளை வழிபாடு செய்யணும், உங்களுடைய ராசி அதிபதி யார் அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புத பகவானை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் புத பகவானுக்கு போற்றின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.